பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய தயவு. இந்த நாளை நம்முடைய ஆயுள் நாட்களிலே கர்த்தர் கூட்டி கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கு பயபக்திக்குரியவர்களாயிருந்து அவருடைய பாதையிலே அவருடைய வழியிலே நடக்கிற எல்லாரும் பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக காணப்படுவார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவருடைய பாதையிலே நடந்து நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நியமிக்கப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர் வழிகளிலே நடக்கிற யாராயிருந்தாலும் அவர்களை தம் பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஐயோ, நான் மிகவும் பாவம் செய்து விட்டேனே, நான் கர்த்தருக்கு தூரமானவனாக காணப்படுகிறேனே, கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடந்ததே கிடையாதே என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம். ஆனாலும் கூட யாராயிருந்தாலும் தன் தவறுகளை உணர்ந்து தம் பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று உணர்ந்து வாழ்கிற எல்லாரையும் கர்த்தர் மன்னிக்கத்தக்க தேவனாய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே அவர் அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாதையிலே நடத்தி அவர் வழிகளிலே அவர்களை கடந்து வர உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட கர்த்தருடைய பாதையிலே, ஆண்டவரே நான் உம்முடைய பாதையிலே கடந்து வர நீர் எனக்கு உதவியாயிருந்து உடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வருகிற உம்முடைய மட்டில்லா நன்மைகளுக்காக, கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம் மீது இரக்கமுள்ளவராயிருந்து மனதுருக்கமுடையவராயிருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். அப்படியாக அவருக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். எந்த செயலையும் ஆண்டவரே நீர் பார்க்கிறீர் என்ற தெய்வ பயம் நமக்குள் இருந்தால் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்படியாய் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளிலே வாழ்கிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதில்லை. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், அவருடைய பாதையிலே கடந்து வர வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமாக காணப்படுகிறது. ஆமாம், நாம் எப்பொழுதும் அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நிலைத்திருந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக நாம் நியமிக்கப்பட்டு அவர் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தை அவர் நம் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நாம் ஆயத்தமுள்ளவர்களாக்கப்படுவோம். நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாமும் கடந்து வருவோம். ஆண்டவரே, எனக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஓட்டத்தை நான் இயேசுவின் நாமத்தினாலே முடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நான் வாழ்க்கையின் பயணத்திலே கடந்து வர வேண்டும். என்னுடைய ஜீவியம் உண்மையான கிறிஸ்து ஜீவியமாக காணப்பட வேண்டும். உமக்கு பிரியமானபடி, உமக்கு சித்தமானபடி நான் வாழ எனக்கு நீங்க உதவி செய்தருளுங்க. பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பி என்னை வழிநடத்தி காத்து கொள்ளுங்க என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தின் வேண்டுகோளை அவர் ஏற்றுக்கொண்டு பாக்கியவதிகளாக பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை அவர் பேர் சொல்லி அழைப்பார்.
இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. நீங்களும் கர்த்தரின் பாதையிலே அவருடைய ஜீவியத்திலே கடந்து வர, எப்பொழுதும் அவருக்குள் நீங்கள் நிலைத்திருக்க, அவர் சிந்தையாகவே வாழ்ந்து வர, அவர் விருப்பத்தின்படி செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை காத்து நீண்ட ஆயுள் நாட்களை கொடுத்து உங்களை ரட்சித்துக் கொள்வாராக. தேவனுடைய மகிமுள்ள கரம் உங்கள் அனைவரையும் தாங்கி வழிநடத்தி ரட்சிப்பாராக. கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.